இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நாம் பார்க்க இருக்கிறது ஐப்பசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம வீடியோ பதிவில் தெளிவாக துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அழுத்தினா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் டைட்டில் பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷனாக விடுவீங்க. இந்த வாழ்க்கையே இப்படி இருக்கிறது, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, இந்த வாழ்க்கை இப்படி இதோட முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், இந்த வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்கும்ன்ற ஒரு பயம், இது இப்படி இருக்கும்போது டைட்டில் பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்து உங்களுக்கு இந்த டைட்டில் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதாங்க ஐப்பசியில் அடமழை, உங்கள் வீட்டில் பணமழை, இது எப்போ தான் இருக்கும், எப்போ தான் மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வர வீடு மேஷ ராசிங்க. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு கிரக நிலை கணக்கீடு பார்த்தோம்னால் மேஷராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்வில் எப்போதான் மாற்றங்கள் நடக்கும், நல்லது எப்போது நடக்கும், வெளிநாடுக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்போ அமையும், திருமணத்துக்கு காத்து கொண்டு வெகு நாட்களாக வரன்கள் அமையவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டத்தில் எப்போ அமையும், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைய போகிறார்கள், நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய இருக்கிறது, உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய கலைத்துறையினருக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய வேலை எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வியாபாரம் சார்ந்து எப்படி இருக்க போகுது, விவசாய அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் வரை இந்த வீடியோவில் பற்றியில் நம்ம பார்க்க இருக்கிறேங்க. நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்கும்போது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டாங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் முழு ஜாதகத்தை எடுத்து அனுப்பி வைங்க, சரிங்களா? நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன எதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்ல இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ கிரகநிலை பார்க்குறேங்க. கிரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த மாதத்திலாவது நம்முடைய வாழ்க்கை மாறிடாதா, இல்லை அடுத்த மாதத்திலே மாறிடாதாங்கிற ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிகள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் பொறுமையாக எந்த விஷயத்தையும் ஒரு பொறுமையாக கையாளுவது நல்லதுங்க. அவசரமாக செய்து ஆவாவும் அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாததுக்கு ஆளாகிறீங்க. அப்போ நிதானமாக செயல்படும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய வாகனம் குதிரைங்க, எங்களோட மேஷராசிக்கு குதிரை உட்காருங்க. அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் குதிரை உட்காரும். மேஷராசியை பொறுத்து பார்க்கும்போது இதில் கார்த்திகை, பரணி, அஸ்வினி இது போன்ற நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது மேஷராசி என்போம். அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் மூலயமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாறலாம். உங்களுடைய இந்த ஐப்பசி மாதம் கண்டிப்பாக அடமழை பெஞ்சு தான் ஆகும், உங்களுக்கு பணமழை கொட்ட தாங்க போகுது. அப்படி கொட்டுனா நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லி கடைசியில் சொல்லியிருக்கேன். முழுமையாக பாருங்கள். இதில் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இல்லை உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எப்படி இருக்குது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து கணிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். எங்களுக்கு ஒரே தேவை உங்களுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உடனுக்கு ஷேர் செய்ய இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பகிருங்க. அப்போ நீங்கள் பயனடைந்த மாதிரி அவங்களும் பயனடையட்டும். இந்த மேஷராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு என்பது கலஸ்திர ஸ்தானாதிபதி. முதல்ல கலஸ்திர ஸ்தானாதிபதி பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோன்னாக்க உங்களுக்கு 7 கூடியவன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆவார். இந்த சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. அப்போ 7 சூரியனும் சுக்கிரன் சேர்ந்து இருக்காருங்க. புதிதாக வரன் தேடுவோம். இந்த காலகட்டத்தில் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இப்போ 7 மற்றும் 8 புதனுடைய சேர்ந்து இருக்கிறார். 8 குரு ஆட்சியாக இருக்கிறார். உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் உரியவன், ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியதுங்க. 9 சனி மற்றும் 9 சனி அப்பாவுக்கு தகப்பனாருக்கு பிரச்சனை, உடல் ரீதியாக உபாதைகள், தண்ட செலவுகள், உடல் ரீதியாக பிரச்சனை கொடுப்பது எல்லாம் காட்டுங்க. 10 செவ்வாய் கோபங்கள், 10 செவ்வாய் கேது 2மே செய்திருக்காங்க. கோபத்தை அதிகமாக உண்டு பண்ண இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருப்பதால் தாயாருடன் வீண் வாக்குவாதங்கள், சண்டை சித்தெல்லாம் வர இருக்குதுங்க. இப்போ கிரகங்களை பார்த்தோம். இப்போ இந்த கிரகங்களை பொறுத்தவரை எப்படி இருக்க போகிறது, இந்த 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலனை தர இருக்கிறான் பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் மாத மத்தியில் புதன் ஆகியோர் மட்டுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறாருங்க.
காரியங்கள் இழுபறிக்கு பிறகே முடியும். புதிய முயற்சிகளில் ஒருவருக்கு ஒருவர் பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது இந்த காலகட்டம் நன்மை பயக்குங்க. குருபவனுடைய 7ஆம் இடத்து பார்வை ஓரளவு சிறப்பான பலன்களை தர இருக்கின்றார். 7ஆம் இடத்து பார்வை என்பது கலஸ்திர ஸ்தானாதிபதிங்க. அவன் உங்களுடைய திருமணம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற்று அதாவது உடைய துணையாரிடம் உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குதுங்க. ஏற்கனவே திருமண தம்பதிகள் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் மூலமாக பிரிவினை உங்களுக்கு காலகட்டமாக இருக்குன்னா சுக்கரோட சேர்ந்த சூரியன் ஆட்சியாளர் இருந்தீங்களா, சுக்கரோட சேர்ந்த சூரியனும் சரி சுக்கரோட சேர்ந்த செவ்வாயும் சரி அவ்வளவா குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்காதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியே இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் பார்க்கும்போது ஐப்பசி மாதத்தில் உடைய மனைவியார் சார்ந்து கொஞ்சம் பார்த்துருங்க. மற்ற வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மை தரும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதன் மூலம் பார்க்கும்போது அடுத்தது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். சொன்ன பார்த்தீங்களா, ஐப்பசியில் இடமழை, உங்கள் வீட்டில் தாங்க பணமழை. அப்போ பணவரவு அதிகரிக்கும், புதிய பொருளுடைய சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பார். உங்களுக்கு பல கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. அதனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூட இருக்குதுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மூலம் பாதிப்புகளை தவிர்க்க இருக்குதுங்க. மாதத்தின் பிற்பாகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தர இருக்குதுங்க. கேது 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கேதில் எட்டில் கேதானால் அதாவது ராஜயோகம் விட்டு சொல்லுவாங்க. 8ல் கேது உட்காந்தா கெடுப்பார் பொதுவாக. ஆனால் உங்களுடைய ஆயுள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. உடல் உபாதைகள் இருக்கக்கூடியதுங்க. 8ல் கேது இருப்பதால் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்குங்க. வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்குங்க. அப்போ இதுவரைக்கும் பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் பணிச்சுமை அதிகரிக்க இருக்குதுங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகள் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது விறுவிறுப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வு உண்டாக இருக்குதுங்க. உடல் அசதியும் கூட உங்களுக்கு கொடுக்க இருக்குதுங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது சற்று கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. பெண் கலைஞர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மூத்த கலைஞருடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்க போது இந்த காலகட்டம். அன்பார்ந்த மாணவ மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிசி சார்ந்து போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது? மேஷராசியை பொறுத்தவரையில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியரிடம் உடனுக்குடன் கேட்டு தெளிவும். உங்களுடைய கூட சக நண்பர்களும் கேட்டு தெரிஞ்சுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிக்கு இந்த மேஷராசி பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் ஏற்படைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய சந்திராஷ்டிரம் பார்க்க முக்கியமாக அதிர்ஷ்ட நாட்களோட சந்திராசிரம தினம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சந்திரன் அஷ்டமாகுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல தவிர்க்கலாங்க. குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவு எழும் என்ற எண்ணமும் தோன்றும். குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது. வேலை அலுவலகத்தில் கூட மன நிம்மதி இருக்காதுங்க. அது நவம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரம இருப்பதால் கூடுதல் கவனம் வேண்டும். வண்டி வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்து அதிர்ஷ்ட நாட்கள் சொல்லக்கூடிய அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு 18, 19, 20, 21, 24, 25, 29 ஆகிய தேதியில் நல்லது இருக்குங்க. நவம்பர் மாதத்தில் 5, 6, 7, 13, 15, 16 இந்த தேதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க. நீங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரையில் ஞாயிறு அன்று சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் வெள்ளிக்கிழமையில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்வதும் இந்த காலகட்டம் நல்ல கடமாக இருக்குதுங்க. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு மேஷத்தை பொறுத்தவரையில் அதில் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த காலகட்டம் திருமணத்திற்கான ஒரு
உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை துணை அமைய இருக்காருங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் கடன் தொலைகளாக இருந்தவர்கள் மறைமுக போட்டிகள் எதிரும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த உடலில் சோறு குறைவு இருக்குதுங்க. உடல் உபாதைகள் ஏற்படுங்க. அடிக்கடி உடல் சரியில்லாம போகிறது, அடிக்கடி ஆஸ்பத்திரியை கொண்டு போகிறது, உடல் ரீதியாக கண் கலங்கிறது, தும்மல், சளி, சைனஸ், ரீசெண்டபிள் ஆஸ்மா, மூச்சு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தொந்தரவும் இருக்குதுங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துங்க. மனைவியாட சற்று கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் சற்று ஆர்வம் அதிகரிக்க வேண்டும். மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டம் உருவாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் எதுவே நல்லது நடக்கவில்லை என்று இயங்கி இருந்த காலகட்டம் நல்ல இடத்துல மதிப்புக்குரியான இடத்துல நீங்கள் அமர போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்றாற்போல் உங்களுடைய மரியாதை மதிப்பும் பெருக இருக்குதுங்க. ஏன்னா நேர்களே, இதில் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அருகில் உள்ள முருகப்பெருமானுக்கு சென்று 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகமே முருகா அப்படி என்று சொல்லி இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாருங்கள். வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.